அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இந்த பதிவில் ஒரு சின்ன மண்டாலா தாஞ்சோர் ஸ்டைலில் இருக்கக்கூடிய, அதாவது பார்ஷியலி தாஞ்சோர் பெயிண்டிங் ஸ்டைல், பார்ஷியலி மண்டாலா, அந்த மாதிரி பேக்ரவுண்டில் கூட நம்ம ஆயில் பஸ்டல் கலரிங் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஸ்னோ ஒயிட் ஷீட் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல டிசைன் பண்ண போகிறோமோ அந்த சென்டர் பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அந்த செமி மண்டாலாக்காக ஃபஸ்ட்டு சர்க்கிள் பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சின்ன கிஃப்ட்டு மாதிரி கூட, தீபாவளி கிஃப்ட் அப்படி மாதிரி கூட நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். நான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஹாப்பி தீபாவளி விஷஸ் சொல்லணுன்றதுக்காகவே நான் அந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அதை நான் ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி உங்களுக்காக நான் விஷஸை டெடிகேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோருமே சேஃபாக கொண்டாடுங்க, சேஃபாக இருங்க. ப்ளஸ் மழை வேறு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருந்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தீபாவளி அப்படின்றதுனால ஒரு சின்ன அகல் வச்சு தீபம் காட்டுற மாதிரி நான் இதை ட்ரா பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அதை சுற்றி கீழே மண்டலா டிசைன் காட்டுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அது காம்பஸில் வச்சுட்டு ஈக்குவலாக எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்றத சர்க்கிள் பண்ணி நம்ம போட்டுட்டு அப்புறம் டிசைன் போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிசல்ட் நீட்டாக கிடைக்கும். அந்த தீபத்துக்கு மேல் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தாஞ்சூர் பெயிண்டிங்கில் வரக்கூடிய அந்த மண்டபம் பேட்டர்ன் வர மாதிரி நான் மேலே ஆர்க் வச்சு பண்ணியிருக்கேன். உள்ளே ஃபில்லிங்காகவும் இருக்கணும் இல்லைங்களா, மண்டலா பேட்டர்ன் போடுறப்ப. ஸோ அதுக்கு ஏற்றது போலவும் இதை நான் டிசைன் பண்ணியிருப்பேன். இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. எப்போவுமே மண்டாலா ஆர்ட் பண்ணுறப்போ நமக்கு மைண்ட் நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். நான் இன்னொரு பெயிண்டிங் அதாவது மண்டாலா கம்ப்ளீட்டாக மண்டாலா மட்டும் போடுற மாதிரி எப்படி நம்ம ஈக்குவலாக, அதாவது கொஞ்சம் கூட கோணலாக வராமல், கொஞ்சம் கூட அன்மேட்சாக இல்லாமல் நல்ல ஃபினிஷிங்காக எப்படி போடுறது அப்படின்ற டிப்ஸோடு நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த பதிவுலேயும் அதுக்கு அடுத்த பதிவுலேயும் நெக்ஸ்ட் வீக்கில் நான் கொடுக்குறேன். அப்படி கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிளான் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக எப்படி பண்ணியிருந்தாலுமே ஒரு டிசைனை ரிப்பீட்டடாக போட்டுட்டு வரப்போ அந்த ஃபினிஷிங் ரிசல்ட் நமக்கு நல்லா பிரிண்ட் எடுத்த மாதிரி நமக்கு கிடைக்கும். கையில் வரைஞ்ச மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். அதை நம்ம பார்க்கலாம் எப்படி போடலான்னு. இதில் பார்த்தோம் அப்படின்னா பில்லர் வச்சுட்டு நான் மேலே ஆர்ட் போட்டுட்டேன். அதாவது ரொம்ப க்ரியேட்டிவாக போடல, நம்ம அதில் பெயிண்டிங்கில் காட்டுற மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக போட்டுட்டு அதோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒரு சின்ன பேட்டர்ன்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணுறேன். கிட்டத்தட்ட அது ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் விண்டோ டைப்பில் தெரியும் நமக்கு. ஒரு மாடம் உள்ளே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தெரியும். ஸோ அது ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம கலர் கொடுக்கலாம். இப்போ நான் பென்சிலில் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிடி மார்க்கர் யூஸ் பண்ணி அதை ஹைலைட் பண்ணுறேன், லைனிங் கொடுத்துட்டு. சிடி மார்க்கர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஆயில் பெஸ்டல் கொடுக்குறேன். இப்போ நம்ம வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம், வாட்டர் கலர் வேறு கலர்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கலரிங் கொடுத்துட்டு நம்ம மேலே டிசைன் பண்ணலாம். பட் இதில் நான் ஆயில் பெஸ்டல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு சிடி மார்க்கர் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம இதில் கொடுத்தோம்னா அது எழுதாது. அப்படி இல்லைனா நம்ம பெயிண்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன கொடுத்தாலும் ரிசல்ட்டு ஃபைனாக வருமானு தெரியல. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதில் முடிச்சுட்டு பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஃபைனலாக கலர் கொடுத்ததுக்கப்புறமும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது நல்லாயிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பேட்டர்ன்லாம் உள்ளே நம்ம என்ன கொடுக்க போகிறோங்கிறத ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அந்த சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஸ்பேஸிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அங்கே ப்ரெசென்ட் ஆகும். ஸோ ஈஸியாக நமக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் லுக்கு வந்துடும். நம்ம நிறைய பேட்டர்ன் தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல க்ரியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ வந்துடும். எந்த இடத்துல இந்த பேட்டர்ன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நமக்கே பை ப்ராக்டிஸில் செட் ஆகிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கணும். வீடியோ அது மாதிரி வேணும் அப்படின்னா எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுவும் கொடுக்குறேன். நம்ம ஸ்டைலில் நிறைய வீடியோஸ் இருக்குது அந்த போல். இதனால் நம்ம ஸ்டைலில் நான் சொல்கிறது மாதிரி உங்களுக்கு வேணும், புரியும் அப்படின்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா கேட்டிங்கன்னா நான் கமெண்ட்டில் நான் அடுத்த வீடியோ ரெடி பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக ஹைலைட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த ஸ்டோன்ஸ் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நான் உள்ளேயும் அந்த ஆர்க்குள்ளேயும் பில்லருக்குள்ளேயுமே அந்த டிசைன்ஸ் கொடுத்துக்கிறேன்.
இதில் வந்து நம்ம இந்த லைனிங்கில் எதுலேயுமே வந்து இந்த கலர்ஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணல. இது எல்லாமே அப்படியே மண்டாலா பேட்டர்னில் அப்படியே நம்ம பிளாக் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பேக்ரவுண்ட் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம கலரில் கொடுத்துட்டு அதுலேயும் ஒரு டெக்னிக் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து டிஷ்யூ வச்சு அப்படியே லைட்டாக இது ஸ்மச் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எரேசர், அதாவது நல்ல ஃபைன் எரேசர் இருக்கணும், சாஃப்டாக. அந்த மாதிரி எரேசர் வச்சுட்டு ரொம்ப ப்ரெஸ் கொடுக்காம அப்படியே லைட்டாக ஃபஸ்ட்டு நம்ம பென்சிலில் கொடுத்துருந்தெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிவிட்டு நான் அதே எரேசர், நார்மல் எரேசர் தான், ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது, அந்த எரேசரில் வந்து நான் ஃபைனல் டச் வந்து கொடுப்பேன். இப்போ வந்து நம்ம கலர் கொடுப்போம். இதோட நமக்கு முடிஞ்சிருச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டில் போடுறது. இப்போ நம்ம கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஆயில் பேஸ்டல் தான் யூஸ் பண்ணுறேன், க்ரையான்ஸ் இல்லை. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு இன்னும் அந்த கீழே இருக்க பேட்டர்ன்ஸையும் எல்லாத்தையும் கொடுத்துடலாம். சின்ன சின்னதாக வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஸ்மெச் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம், நார்மலாக கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. அதுவே நம்ம அந்த எரேசர் கொடுத்துட்டு டச்சப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பிரிண்டிங் கலர்ஸ் மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். நல்லா ஃபைனாக இருக்கும் அந்த கலரிங்கோட இது. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கொஞ்சம் அப்படியே திட்டத்திட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் கலர்ஸ்லாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் எரேசர் வச்சு கொடுக்குறேன் பாருங்கள். லைட்டாக அப்படி இது போல் அப்படியே லைட்டாக அப்படியே ரப் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஸ்மஜ் ஆகிடுது. அந்த கலர் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு ரிசல்ட் வந்து நல்லா தெரியுது. இப்போ மேலே பாருங்கள், இப்போ பார்த்தோம்னா நம்ம க்ரையான்ஸில் கொடுத்தது மாதிரி தெரியும். அதுவே அந்த எரேசர் வச்சு நம்ம இது பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பிரிண்டிங் கலர் மாதிரி நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பெயிண்டிங்கில் இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம், நல்லாயிருக்கும் அது. இப்போ பாருங்கள், நான் இப்போ எரேசர் வச்சு இங்கே தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள், அது அப்படியே அழகாக பிரிண்டிங் கலர்ஸ் மாதிரி அப்படியே நமக்கு ஒரு லுக்கு கிடைக்கிது பாருங்கள். அப்படியே ஷைனிங்காக ஸ்மூத்தாகிடுது. அதே போல் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நான் கொடுத்துக்கிறேன். மேலே வந்து எல்லோ கொடுத்துக்கிறேன், கோல்டன் எஃபெக்ட் மாதிரி. அப்புறம் பேக்ரவுண்ட்லேயும் அதே போல். பேக்ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து 3 கலராக பிரிக்கிறேன். கீழே ஒரு கலர், பேக்ரவுண்ட் பாதி, மேலே பாதி, அந்த மாதிரி பிடிச்சிருக்கேன். பாருங்க, கீழே வந்து ரெட்டு, மேலே வந்து பர்பிள், அதுக்கும் மேலே வந்து ஸ்கை கலர் மாதிரி அப்படியே ஒரு ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதையும் எரேசர் வச்சு ரைட்டாக ரப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கலர் வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடச்சிரும். இப்போது அவுட்லைன் பார்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி டு ஆல். எல்லாருமே சேஃபாக கொண்டாடுங்க, சேஃபாக இருங்க. நம்ம அடுத்த பதிவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்டர் கூட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.